அஜித் சாரை ஒய்யாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அஜித் சார் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா? படத்தில் போட்டு அஜித் சாரை இந்த அடி அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி படம் அப்படின்னு கேட்டுருக்காரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அஜித் சார் லிட்டரலாக வந்து வேற ஒரு கோணத்தில் தன்னை மாற்றிக்கணும்னு பார்க்குறாரு. மாற்றிக்கணுன்றதோட மக்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு பார்க்குறாரு. அதுக்கான கதை தான் இது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ் சினிமாவை கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் உட்காந்து பார்த்தா அது பிடிக்கும். அதுவும் இல்லாமல் விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி அந்த பேருக்கு ஏற்றாப்புல விடாமுயற்சி வந்து ரொம்ப சோதிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது எதுக்கு இந்த டைம் பீரியட் இவ்வளோ லென்த் எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க? ஒன்று ஷூட்டிங் பிரச்சனையா, இல்லை அஜித் சார் சைடு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை மகிழ் சார் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ப்ரொடக்ஷன் சைடு ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறது நிறைய கேள்வி இருந்துச்சு. எல்லாம் லிட்டரலாக வந்து அந்த ஊரோட கிளைமேட் சேஞ்ச் தான். ஃபுல்லாக கிளைமேட் பிரச்சனை, அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டம். அங்கே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேணுனாலும் ஒன்று ரஷ்யா போகணும், இல்லை டர்க்கி போகணும், இல்லை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நிறையா விஷயமே அங்கே கஷ்டமாக இருந்துச்சு. கடவுளே அஜித்தேவாக இருக்கட்டும், இல்லை தலை அஜித்தாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களை ஏன் தலை வந்து கூப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்க? இன்னைக்காச்சும் அஜித் சார்ட்ட அதை பற்றி கேட்டிருக்கீங்களா? எதுக்கு சார் வந்து ஃபேன்ஸை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார். ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து என்னென்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீ நான்ற நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பை பார்க்கணும். இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. Sparkline Business Solutions presents the Corporate Quiz League 2025. So hurry up and register and I'll see you there. காதல் என்பது பொது உடம, கஷ்டம் மட்டும்தானே தனி உடம. இண்டியன்ஸ் பார்க்கலாருக்கு வணக்கம். நான் ரஜிராத் அமௌண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து ஆக்டர் சஞ்சய் சரவணன் பிரதர் தான் இருக்காப்புல. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஸோ அதுதான் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. FDFS போயிட்டு வாங்கும்போது பயங்கர ரிவ்யூஸ் வருது, எல்லாரும் பாராட்டுறாங்க. அதை தாண்டி எப்பயுமே எல்லா படத்துக்குமே என்ன தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் சில தாட்ஸ் இருக்கும்ல, சில தாட்ஸ்லாம் சில விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கருத்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது அது சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அதை எட்டு வந்திருக்கேன். அது நான் உங்ககிட்ட த்ரோ பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் வந்து அது என்ன, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஓகேங்களா? அந்த விஷயத்துக்கு நான் கரெக்டான ஆளா? நீங்கள் கரெக்டான ஆள் தான் பிரதர். ஸோ அந்த படத்தில் நடிச்சு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். ஏன்னா மகிழ் சார் கூட நீங்கள் 3 படத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க போது அதுக்கு நீங்கள் ரொம்ப ஆப்டாக இருப்பீங்க பிரதர். நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது என்ன நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னா, விடாமுயற்சி பொறுத்தி அஜித் சாரை ஒய்யாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அஜித் சார் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா? படத்தில் போட்டு அஜித் சாரை இந்த அடி அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி படம் அப்படின்னு கேட்டுருக்காரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அஜித் சார் லிட்டரலாக வந்து வேற ஒரு கோணத்தில் தன்னை மாற்றிக்கணும்னு பார்க்குறாரு. மாற்றிக்கணுன்றதோட மக்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு பார்க்குறாரு. அதுக்கான கதை தான் இது. நீங்கள் டேரக்டர் சொல்லியிருப்பார், இது வந்து நார்மல் அஜித் சார் படமாக இருக்காது, டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அந்த கொண்டாட்டத்தில் போய் படத்தை பாருங்களேன். அதை பார்த்தீங்கன்னா அவர் ரசிப்பீங்க. எப்பொழுதுமே அவர் அடிக்கிறத பார்க்காம அவர் அடி வாங்குறது மூலமாக என்ன மெசேஜ் சொல்கிறான்றதை பார்த்தா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அதுக்கான விடை. மகிழ் சாருக்கு கமர்ஷியலாக எடுக்க தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் கேட்டவர் யார்? மகிழ் சாரோட எல்லா படமே கமர்ஷியல் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியுமே. தடையிட தாக்க, மீகாமன், கழகத்தலைவன், தடம், லிட்டரலாக இந்த படம் இதில் இதுக்கு மேலே என்ன கமர்ஷியல் கொடுக்க முடியும்? கமர்ஷியலில் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு அவர். அது அந்த வேர்டுக்கான கரெக்டான வேர்டில் அவர் கமர்ஷியல் டேரக்டர் தான், கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் பரபரன்னு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ வந்துச்சு காலிலேருந்து. ரொம்ப ஸ்லோவாகவே ஒரு எலிவேஷன் இருக்குது, டக்குன்னு ஒரு எலிவேஷன் பீக் எடுக்குது, பார்த்தா டக்குன்னு டவுனாக இருக்குது எலிவேஷன், டக்குன்னு ஒன்று எலிவேட் ஆகுது, அந்த எமோஷன் கன்வே ஆகிறதுக்குள்ள டக்குன்னு டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ரிவ்யூவர் சொன்ன ஒரு விஷயம். அது நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ப்ரோ இது லிட்டலாக ஆர்ட் ஃபார்ம் மூவி மாதிரி ப்ரோ. லிட்டலாக நீங்கள் எல்லாம் ஆர்ட்டில் பாருங்கள், என்ன சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க, என்ன மாதிரி கேரக்டரைசேஷன், எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு. தமிழ் சினிமாவை கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் உட்காந்து பார்த்தா இது பிடிக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறாங்க பிரதர். ஆனால் இந்த இங்கிலீஷ் படத்துக்கு விமர்சனம் கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுறப்போ அந்த விமர்சனம் வருது. அப்படி யோசிங்களேன். ஏன்னா இப்போ இது இங்கிலீஷ் படமாக உட்காந்து அதை இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ. நெகட்டிவாக நிறைய பேர் எல்லா விஷயமும் சொல்லுவாங்க ப்ரோ. அதில் பாசிட்டிவாக சொல்கிறவங்க கம்மி தான். ஏன்னா நம்ம நெகட்டிவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். லிட்டரலாக நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியாவில் இல்லை நெகட்டிவாக தான் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ்காரவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க உட்காந்து சிந்திச்சாலே தெரியும், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒரு படத்தை ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு வந்து எடுத்திருக்கேன்றது அதுக்கே நம்ம கை தட்டணும்ல. அந்த ஃப்ரேமிங்லாம் உண்மைக்குமே ஃப்ரேமாக இருக்கட்டும், அஜித் சாரோட எஃபெக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டிருக்காரு. நான் கண்ணெல்லாம் பார்த்துருக்கேன், காய்ச்ச அடிபட்டிருக்கு. லிட்டலாக ஃபைட் சீன்லாம் நொண்டி அடிச்சு ஸ்டிக்கை வச்சு நடந்திருக்காரு. நொண்டி ஸ்டிக் அடித்து நடந்திருக்காரு.
இவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்பீங்க, அது எத்தனை ரிஹர்சல் நடந்திருக்கும், எவ்வளோ தூரம் அவர் அடி வாங்கியிருப்பார் தெரியாமல் நாங்கள் பட்டிருக்கு. நான் அஜித் சார்ட்ட என்னோட பிளஸ்டு என்னென்னா, அவர் வந்து என்னை புகழ்ந்திருக்காரு, பாராட்டியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, திட்டும் செஞ்சுருக்காரு. நான் திட்டும் வாங்கியிருக்கேன். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அண்ணன் ஒரு தம்பியை திட்டுவாங்களா, அது அந்த மாதிரி மூமெண்ட் தான் அது. அந்த திட்டினது ரீசனுமே நான் அடித்ததில் அடிப்பட்டு அவர் வழி தாங்க முடியாமல் தான் அதை பண்ணியிருக்காரு. ஏன்னா நானும் கற்றுக்கிட்டு தான் வரேன். ஸோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறப்ப தவறுகள் நடக்கும். ஒரு ரிஹர்சல்ஸில் நாங்கள் ஒரு ரிஹர்சலில் வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணிகிட்ருப்போம், அது டோட்டலாக இங்கே வேறு மாதிரி மாறிடும். அப்போ சாருக்கு தெரியாமல் பட்டுரும். ஸோ அதில் சார்ட்டை நான் திட்டும் வாங்கியிருக்கேன். அது யாருக்கும் கிடைக்காது. ஆக்சுவலாக நான் பிளஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அது கோ ஆக்டர்ஸ். ஆனால் அது நடந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து என் மேலே கோவமானு வந்து கேட்டார். அது யார் கேட்பா சொல்லுங்க, நீங்கள் என் மேலே கோவமா? எதுவும் இல்லை சார், இல்லை சார், சார் நீங்கள் எனக்கு நல்வழி தான் சார் படுத்திருக்கீங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே வந்து பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணுவார். சூப்பராக பண்ணு அப்படின்னு. அது வந்து சொல்லணும் அவசியமே இல்லை. அடுத்து ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து தேட்டர் வெளியில் வர ரிவ்யூவர்ஸும் பேசியிருக்காங்க. ஒரு ரிவ்யூவர் ஒருத்தருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. எப்படின்னா, நீங்கள் ஃபாரினில் படம் எடுத்திருக்கீங்க, ஓகே, தமிழ்நாட்டில் தானே ரிலீஸ் பண்ணுறீங்க, ஆனாலும் லாங்குவேஜ் புரியாத மாதிரியே இருக்குது நிறைய இடத்துல, நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்க முடியும், உள்ள படத்துக்குள்ளே எங்களால் கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு கேட்டுருக்கிறாப்புல. இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஒருத்தர்? கனெக்ட் ஆக முடியலையா? உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கெல்லாம் நம்ம கனெக்ட் ஆகிடும். அதுதான் நியூஸ். உங்களால் முடியுது, என்னால் முடியுது, அவங்களாலே முடியுது அப்படின்றப்போ கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதான் ப்ரோ, ஒரு பாசிட்டிவில் ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் படமாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு புரிஞ்சுது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பசங்க எல்லாருக்குமே. இப்போ எல்லாமே நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளம், தெலுங்கு, இது ஈரான் படம், கொரியன்லாம் பார்க்குறாங்க. கொரியன்ஸ் மூவி, எதுவுமே மொழியே தெரியாத ஒருத்தவங்க பார்க்குறப்போ விமர்சனங்கள் யார் வேணால் எது வேணால் வைக்கலாம். விமர்சனம் வைக்கணும் தான். விமர்சனக்கு பதில் வந்து இதுதான். எனக்கு புரிஞ்சு, உங்களுக்கு புரிஞ்சு, அதுதான் ஆடியன்ஸுக்கு புரியும் நம்ம நம்பிக்கை எடுத்தேன். அதுவும் இல்லாமல் விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி அந்த பேருக்கு ஏற்றாப்புல விடாமுயற்சி வந்து ரொம்ப சோதிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது எதுக்கு இந்த டைம் பீரியட் இவ்வளோ லென்த் எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க? ஒன்று ஷூட்டிங் பிரச்சனையா, இல்லை அஜித் சார் சைடு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை மகிழ் சார் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ப்ரொடக்ஷன் சைடு ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறது நிறைய கேள்வி இருந்துச்சு. என்ன எல்லாம் லிட்டரலாக வந்து அந்த ஊரோட கிளைமேட் சேஞ்ச் தான். ஃபுல்லாக கிளைமேட் பிரச்சனை, அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ அந்த ஊர் லிட்டரலாகவே ஒரு சீரியல் எடுக்கிற ஊர் மாதிரி. அது ஃபுல்லாகவே 5D சோனி ஆல்ஃபா இந்த மாதிரி ஒரு கேமராவில் வச்சு ஒரு படமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு அந்த மாதிரி ஊரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு காலனி சூழ்நிலை போய் நாங்கள் போய் படம் எடுக்கிறோம். அங்கே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேணுனாலும் ஒன்று ரஷ்யா போகணும், இல்லை டர்க்கி போகணும், இல்லை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நிறையா விஷயமே அங்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்லேருந்து ஃபைட்டுக்குன்னு வந்து அவங்களுக்கு ஃபைட் தெரியல சில விஷயங்கள்லாம். அதை பார்த்துன்னு எடுக்கணும். ஒரு நம்ம ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு நாள் எடுக்க வேண்டியது அவங்கள வச்சு ஒரு 5 நாள் எடுக்கிற மாதிரி இருந்தது. மொழி பிரச்சனை, அவங்களுக்குலாம் தமிழே தெரியாது, சார் இங்கிலீஷே தெரியாது, அசரி மொழி தான் தெரியும். அதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இது பண்ணி அது பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் ப்ரோ. நீங்கள் வந்து லிட்டலாக போய் நீங்கள் வந்து அவுட்டோரில் ஒரு ஷாட் வைக்கிறீங்கன்னா திடீர்னு பார்த்தா காற்றடிக்கும். அது காற்றுனா சாதாரண கடை மண்ணோடு சேர்த்து அடிக்கும். அங்கே நிற்கவே முடியாது. நம்ம ஒரு இப்போ உங்களை வந்து இப்படி ஒரு மேக்கப் போட்டு இப்படி ஒரு அழகாக போய் நிற்கிறப்ப அடுத்த 10 நிமிஷத்தில் கருப்பாக போய் நிற்பீங்க. எப்படி எடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதுதான் லிட்டரலாக பிரச்சனை. ஃபுல்லாக கிளைமேட் தான் பிரச்சனை. சார் அதே மாதிரி அஜித் சார் படத்துக்கு இந்த ஒரு எப்பயுமே இந்த ஒரு டாக் வந்துக்கிட்டே இருக்கும் பிரதர். என்ன அப்படின்னா, ப்ரொமோஷனுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வலிமை ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒரு டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அஜித் சார் பைக்கில் வந்து ஸ்டண்ட் பண்ணுறாப்புல கீழே விழுறாப்புல, ப்ரொமோஷனுக்கு அந்த வீடியோ தான் முதல்ல ரீச் ஆகுது. ரெண்டாவது விடாமுயற்சி வரும்போது எடுத்தோன்னே அந்த கார் டிரைவ் பண்ணி கீழே விழுறது தான் வருது. அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு பிடிஎஸ் ஒன்று போட்டாங்க சன் டிவியில் போடும்போதுமே, அதில் வந்து அஜித் சார் கடைசியில் வந்து ஓகே இதோட முடியும் போது கடைசியில் தீ பத்திக்கிச்சு சாங் போட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும். பட் சிலர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, எப்பயுமே அஜித் சார் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதிரியே நீங்கள் காமிச்சு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, அப்போ வேறு யாருமே கஷ்டமே படலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று வந்துச்சு. ஒரு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ட்விட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க பிரதர்? நீங்கள் அதுக்கு சிம்பிளாக சொன்னால் அது அஜித் சார் பண்ணலை, அது டீம் விரும்புகிறாங்க. அவர் பண்ண கஷ்டங்கள் வெளில தெரியும்னு டீம் விரும்புகிறாங்க. இப்போ நான் இருக்கேன், அஜித் சார் வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னா அவர் பண்ணுற கஷ்டத்தை கொஞ்சமாக நான் வெளில கொண்டு போய் தான் பார்ப்பேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். வர்த்தகமாக யோசிச்சிங்கன்னா அதை யோசிப்பாங்க, அந்த டீம் வர்த்தகமாக யோசிக்கிறாங்க. இது அஜித் சாருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. அவர் ஒர்க்கை பார்க்குறாரு, ஆனால் அவர் பட்ட கஷ்டத்தை வெளில கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுதான் இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காருன்னு ஆடியன்ஸாக தெரியணும். அதுதான் உங்கள் ஆடியன்ஸ்க்கு அவர் கொடுக்குற கிஃப்ட்டு. கண்டிப்பாக பிரதர். ஸோ இதெல்லாம் நம்ம பேசி முடிச்சாச்சு. அப்படிங்கும்போது உங்கள் அஜித் அண்ணன் கூட வந்து அடுத்து வந்து ரேசிங், அஜித் அண்ணனாலே ரேசிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் ஏன் அங்கே போகலை? நீங்கள் துபாய் ஏன் போகலை? ஒரு லிட்டரலாக சொல்கிறேன், அது நம்மள்ட்ட வந்து சாதாரண பல்சர் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் நடந்தது என்ன, ஆரோ சார் எல்லாம் இருக்கப்போ தான் கேட்டார். ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்கிட்ட கேட்டால் பல்சர் வச்சுருக்கேன் சார்.
அப்படி என்ன மாடல்னாங்க, இந்த மாடல் சார் அப்படின்னா. கார் என்ன வச்சுருக்கீங்கன்னாரு, மாருதி 800 வச்சுருக்கேன். ஒரு மாருதி 800 பல்சர் வச்சுருக்கவனுக்கு ரேஸுக்கு என்ன தெரியும், லிட்டலாக ஒன்று. மேபி எனக்கு வேறு பைக் இருந்திருந்தால் எனக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார், நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரோசாராக இருக்கட்டும், நிக்கிலாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட அந்த இது இருந்தது, எனக்கு அது இல்லை. ஸோ அதனால் இருந்திருந்தால் அவங்க கூட சார் கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்பேன். அவர் ரைடு போயிட்டு வந்திருப்பீங்க. நிச்சயமாக போயிருப்பேன். கண்டிப்பாக வாங்குறோம் பிரதர். அடுத்து BMW நிச்சயம் வாங்குவோம். வாங்கி சார் கூட ரைட் போவோம். ரைடுக்காக கூட சார்ட்ட சொன்னேன், நான் எனக்கும் ஆசை இருக்குது ஒரு தடவை வரணும், இதே மாதிரி ரைடாக இல்லைனாலும் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகணுன்னு ஆசை இருக்குது. சார்கிட்ட மட்டும்தான் பேச முடிஞ்சா இல்லை ஃபேமிலி கூட ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ண இல்லை எல்லாம் சார் கூட நான் அவங்க ஃபேமிலி கூட சார் வந்து அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவர் எப்படின்னா ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாருங்க. அவரை பார்த்துட்டு நான் வந்து நிறையா விஷயத்தில் வந்து இன்ஸ்பயராக இருக்கேன். நான் ஃபேமிலி கூட எப்படி இருக்கணும், நிமிஷம் குழந்தைங்கள்ட்ட பேசுவார், ஷாலினி அக்கா கிட்ட பேசுவாங்க. அதில் ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஷார்ட் நடந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு என்னை வந்து கணேஷ் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஷாலினி அக்கிட்ட. அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவர் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களா எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசினாங்க. அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. அவர் நிமிஷம் பேசுவார். நீங்கள் லிட்டலாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூட போயிருப்பார் சார், பார்த்துருப்பீங்க. கதவை திறந்து விட்டு ஷாலினி மேம் உள்ளே போட்டு கதவை மூடுவார். அவரோட குழந்தைக்கு கதவை திறப்பார். அது எல்லாமே பண்ணுவாங்களாம் தெரியும். ஆண் ஆதிக்கம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவர்கிட்ட இருக்காது. ஈவனாக பார்ப்பார். ஆணாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். அதை வந்து நான் ஸ்பாட்லேயும் பார்த்துருக்கேன். அந்த வீடியோலேயும் அதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான படம் தான் இதுவும் கூட. ஒரு ஆணாதிக்கம்ன்ற ஒரு விஷயத்துக்கு எதிரானவர். அவர் ஃபுல்லாக பெண்களோட நேசிக்கணும், பெண்களை ஈவன் ரைட்ஸ் கொடுக்கணுன்றது அவர் தெளிவாக இருக்கார். கண்டிப்பா மேன் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லப்போனா ரேஸ் ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மூமெண்ட் முதல்ல அந்த மூமெண்ட் யாருக்கு சொன்னதே ஒய்ஃபுக்கு தான். ஒய்ஃபுக்கு இன்னொன்று பாருங்க, இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. நான் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு போகிறேன், 24 hours ஓட்ட போகிறாரு. தான் ஒய்ஃபுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு, குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுறாரு. நம்ம யாராவது இந்த மூமெண்ட் போனேன், நான் ஏன்டா ஆம்பளை, நான் எதுக்கடா பண்ணோம், எங்கள் உட்காரடி இங்கே, அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். அவர் எவ்வளோ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடியை கொடுக்குறாரு. அந்த மூமெண்ட்லாம் பார்க்குறப்போ வாழ்க்கை இப்படி வாழுங்கடான்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அவ்வளோ திடீர்னு வந்து அஜித் சார் என்னை கூப்பிட்டாரு, எங்கே வா அப்படின்னா. சார் உட்காரேன். நீ என்ன ஆகணும்னு சினிமாவில் நினைக்கிற அப்படின்னா. சார் பெஸ்ட் ஆக்டர் ஆகணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொல்லிட்டு அதுக்கான தகுதி உன்ட்ட இருக்குது அப்படின்னாரு. நீ இந்த மாதிரி அப்படி சொல்ல, இந்த மாதிரி ஆள்லாம் ஆவாங்க அப்படின்னு சொன்னார். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதுதான் வந்து என்னோட தாரக மந்திரம். அவ்வளோதான், ரெகக்னிஷன் அங்கேயே கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அது ஹீரோ, அடுத்து ஹீரோ படம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது அவ்வளோதான். அந்த சாரோட பேர் மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். மகிழ் சார் கூட 3 படம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது சார் வந்து ஏதாச்சும் மேக்ஸிமம் சார் மட்டும் இல்லை, எல்லா டேரக்டருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட்டை ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிக்கும்போது தான் தொடர்ந்து எல்லாத்துலேயும் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படங்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். மகிழ் சார்கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஏன்னா வந்து விடாமுயற்சிலையும் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உள்ளே கூட்டு வந்திருக்கிறாப்புல, என்ன பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட? என்ன பிடிச்சிருக்குன்னா அவர் வந்து ஒருத்தவங்களை அப்படியே நம்பிடுவார். மகிழ் சார் ஃபுல்லாக நம்புவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக தான் அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் கழகத்தில் நான் ட்ராவல் பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் அண்ணன் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் அவருக்கு. நான் என்ன சொன்னாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் என்ன சொன்னாலுமே அதை நான் பண்ணிவிடுவேன். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இது வேணும்னு அவர் இம்ப்ரெஸ் ஆனதே ஒரு சீனில் நான் ஒரு விஷயம் பண்ணதுலேருந்து தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் என்னை ட்ராவல் பண்ணுறது. ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும். ஸோ அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு நான் எப்பொழுது விசுவாசமாக இருக்கேன். தான் என்னை கூப்பிட்றாரு, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பிரதர். ஸோ அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது அந்த மாரி ஏறிக்கிட்டே வருது உங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது. நான் அடுத்து அஜித் சார் பற்றி கேட்கணும். விடாமுயற்சி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படத்தை தூக்கி நிப்பாட்டுறதே அஜித் சார் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார். ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பார். நான் கடந்து வந்த பாதைகளில் வந்து ஒரு 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 நார்மலான ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மரியாதைன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த செட்லேயே அங்கே சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும். ஆனால் அஜித் சாரில் ஒரு படத்தில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஈவன் ரைட்ஸ் இருந்தது. எல்லாமே ஈவனான ஒரு ரைட்ஸ் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு கேரிங் இருந்தது. எல்லாமே அவர் என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அது மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த லீடர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறான்றதை மற்றவங்க பார்த்து பண்ணுறாங்களா, அது பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா என்னை அன்றைக்கி ஃபஸ்ட் டேலேருந்து என்னை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, வேறு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. பட் அவர் பார்த்த கண்ணோட்டத்தோடு எல்லாமே வேறு லெவலில் தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அடுத்த லெவலுக்கு போகணுன்னா, அப்போ போனால் உன் பேர்லாம் இது பண்ணாங்க. சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டார். நான்வெஜ்ஜாக வெஜிடேரியன்? சார் நான்வெஜ்.
சாப்பிட்டேன். அவர் சாதாரண இலைத்தலைகள் தான் சாப்பிட்டார் சார். டயட்டில் இருக்கேன், உடம்பு குறைக்கணும், உடம்பு குறைச்சே ஆகணும்னு. அவர் எப்படின்னா ஒரு விஷயம் வேணா அதுக்காக ரொம்ப போராடுவார், ரொம்ப போராடுவார். நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம், நாங்கள் அப்படி சாப்பிடுவோம், அவர் வந்து ஒரு பாயில்டு வெஜிடபிள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இல்லை, நான் லிட்டரலாக அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் பார்த்த வகையிலேருந்து. இதில் என்ன ஒன்றா நல்லா எடுத்துக்கிட்டே இருப்பா, திடீர்னு காய்ச்சல் வந்துடும். திடீர்னு அவர் ரொம்ப நீ பெயின், அவருக்கு நிறைய நீ பெயின் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவருக்கு. திடீர்னு ஏதோ ஃபைட் சீன்னா அவர் திரும்ப ரியலாக போய் பண்ணுவாப்புல, அப்போ ஏதாவது அடிபட்டு வருவார், குழந்த மாதிரி அடிபட்டு ஜாலியாக வந்து உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி தான். அப்போ அந்த போனப்போ தான் உங்கள் பேர் கேட்டோன்னே, உங்கள் பேர் உண்மை பேர் திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ என் படங்கள்லாம் கேட்டு திடீர்னு பேசிட்டே இருக்கும், உங்கள் உண்மை பேரே இதுதானா அப்படின்னு கேட்டார். ஏன் அதை கேட்டாருன்னு எனக்கு தெரியல, மற்றவங்கள்ட்ட கேட்கல, எனக்கு கேட்டார். இல்லை சார் எனக்கு ரியல் நேம் வேறு. என்ன உங்கள் ரியல் நேம் அப்படின்னா, சார் கணேஷ் சார் என் பேர் அப்படின்னு. கணேஷ், ஏன் பேரை மாற்றினீங்க? இல்லை சார் நான் இங்கே வந்தப்போ ஒரு 2-3 பேர் இந்த பேரில் இருந்தாங்க, ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையே மாற்றுற மாதிரி ஆச்சு, ஆனால் இந்த பேர் ஏன் உங்களுக்கு வச்சாங்க அப்படின்னு கேட்டார். சார் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, 2வது வந்து பொம்பளை பிள்ளையாக பிறக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா பக்கத்தில் பிள்ளையார் கோயில், எங்களுக்கு சொந்த பிள்ளையார் கோயில் இருக்க, அந்த பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க கணேஷ்னு. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் கணேஷ்னு வைக்கிறேன்ட்டு. ஸோ வந்து அதே மாதிரி எனக்கு நான் பிறந்தேன், ஆம்பளை பிள்ளை கணேஷ்னு வச்சுட்டாங்க. சரி, அப்போ உங்கள் அம்மா வந்து சாமிகிட்ட வேண்டி வச்ச பேரை நீங்கள் ஏன் வந்து மாற்றினீங்க, அது தப்பா இல்லையா? நான் அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அது வந்து தப்பு அப்படின்னா சார் அப்படின்னு. நான் என்னமோ உங்களை நிறைய கணேஷ் தான் கூப்பிடுவேன், நான் சஞ்சயெல்லாம் கூப்பிட மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. இன்பிட்வீனில் திடீர்னு அடுத்த நாள் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ஷூட் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் டே ஷூட்டே நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபைட் சீக்வன்ஸ் அதை பார்த்துருப்பீங்க, அந்த கார் முன்னாடி ராடில் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த ஷாட்க்கு வந்து எண்ட் ஆஃப் டே நான் தூக்கி அவர் அடிக்கணும். நான் தூக்கி அடிச்சு ராட் அடிக்கிறது கிடையாது, நான் தூக்கி அவர் அடிக்கணும். இதை வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப மாஸ்டர் ரிஹர்சல் பண்ணிட்டாரு. ரிஹர்சல்லே என்ன பண்ணிட்டாரு, தூக்கி போய் கிளாஸில் போய் விழுந்துட்டார் சார். அந்த கார் ஒன்று நிற்கும்ல, ஒரு கைதில் போட்டு மூடணும், லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. உடனே மாஸ்டர் இவர் பண்ணால் ரியலாக போய் உழுவுறாரு கிளாஸில், அது வேணும், அது ராடை கொடுத்து அடிங்க அப்படின்ட்டார். ஏன் மாஸ்டர் ஏன் இப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்து நான் அதை பண்ணால் எனக்கு நல்லா இருக்குன்னு அவர் யோசிக்கிறார். இது இப்போ பண்ணால் இவனுக்கு ரிகனைசேஷன் ஆகும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அது வந்து எந்த ஆர்டிஸ்ட் அப்படி யோசிப்பாங்களான்றதுலாம் டவுட்டு தான். ஸோ அது மூமெண்ட் முடியுது. ஃபஸ்ட் டே வந்து அந்த ஃபைட்டுக்கு வந்து ரிஹர்சல் போகுது, அதில் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. ஆனால் அது அவர் எனக்கே சொல்லிக் கொடுக்குறாரு, அஜித் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நாங்கள் அப்படியே ஒரு நல்லா பண்ணோம். அந்த ஃபைட் இவ்வளோ இதாக வந்துச்சுன்னா அவர் வந்து என் கூட அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணது தான், எங்கள் கூட ஆக்சுவலாக கோஆப்ரேட் பண்ணார், ரொம்ப கோஆப்ரேட், நல்லா இருந்தது அந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வந்து கேரவனுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு போட்டாங்க, தினம் கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஆக்சுவல் டீம் கூட உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருக்கேன். கணேஷ் இருக்காருன்னு அவரோட அசிஸ்டன்ட் தேடிட்டு இருக்காங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ எல்லாத்தையும் தேடுறாங்க, கணேஷ் யாருப்பா, கணேஷ் எங்கள் டேரக்டருக்கு முதல் கொண்டு என் பேர் சஞ்சயன் தான் தெரியும், எல்லாம் தேடுறாங்க, கணேஷ் எங்கே இருக்கார், யாருக்குமே தெரியல. அப்புறம் அவர் அசிஸ்டன்ட் பார்த்து, சார் நீங்கள் தானே, வாங்க உங்களை தான் சார் கூப்பிட்றாங்க. போகிறேன், கதவை திறந்தா, வா கம்மின் ஏன் வரல நீங்கள் லஞ்சுக்கு? ஏன் நான் உங்களுக்கு போர் அடிக்கிறேன்னா, நான் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறேன்னா, ஏன் சாப்பிட வரல அப்படின்னு கேட்குறேன். சார் அப்படின்னு, வாங்க லஞ்சுக்கு வர வேண்டியதானே அப்படின்னா. இல்லை சார் உங்களை தான் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மூமெண்ட் போச்சு. ஸோ இதுதான் நடந்த மூமெண்ட். ஃபஸ்ட் டே 2 நாள்ன்றது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பயங்கர மூமெண்ட்டாக இருக்கு பிரதர். நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க அஜித் சார்னு சொல்கிறத விட அஜித் அண்ணானே அண்ணான்னு சொல்லியே இதாகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாண்டிங்காக இருந்திருக்கிறீங்கல்ல, இருந்திருக்கும் போது ஏன்னா வெளியில் நாங்கள் வந்து அந்த ப்ரோமோ ஷூட், அந்த ப்ரோமோக்கு ஒன்று விட்றாங்க, விடும்போது பார்த்தா அஜித் சார் காரில் கீழே விழுற மாதிரி ஒரு ஷூட் இருக்குது. இங்கே அவர் மேலே உள்ள பயங்கர பாசமான ஃபேன்ஸ்லாம் பதறி போகிறாங்க, என்னடா ஆச்சு அஜித் சாருங்க. நீங்கள் இவ்வளோ பாண்டாக இருக்கிற நேரம் அந்த சீன் இருக்கும்போதெல்லாம், இல்லை அந்த சீன் எடுக்கும்போது இருந்தேன் என்ன ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு தானே அதுக்கப்புறம் தான் அவர் அந்த கார் இதே எடுத்தாங்க. நாங்கள் லிட்டலாக அந்த கார் ஸ்டார்ட் ஆன எண்டில் தான் நாங்களாம் வந்துட்டு இருந்தோம். இன்னொரு காரில் உட்காந்துருந்தேன், அப்படியே போயிட்டே இருக்கு, வண்டி உருண்டதெல்லாம் லிட்டலாக பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் ஓடி போய் தான் பார்த்தோம். ஸோ அது இந்த மூமெண்ட்டில் எல்லாம் நடந்துச்சு. ஏதாவது சொல்கிறேன்ல, இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாதாரண ஸ்டண்ட்டுன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்க கூட அந்த ரிஸ்க் எடுக்கலாம், பட் அதை கூட அவர் விரும்பாதவர். எதுக்கு எனக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட், நானே போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இது எடுப்பார். எதுக்கு அவர் யோசிக்க மாட்டார் பிரதர். இந்த இன்சிடென்ட் கூட நடக்கல, எனக்கு அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் கூட இன்சிடென்ட் இருந்தால் காரில் பார்த்துப்பீங்களா ஒரு ஃபைட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து எனக்கும் சாருக்கும் ஒரு ஃபைட்டில் அப்போ நான் அவர் கழுத்தை நெருக்கியிருப்பேன். சார் பிரேக் அடிப்பார், நான் போய் ஃப்ரண்ட்டில் போய் கிளாஸில் போய் மோதிட்டு வரணும். நான் போய் மோதினது லிட்டலாக வந்து கிளாஸ் கிராக் ஆகிடுச்சு. அம்மர்
கிளாஸு கிராக் ஆகிடுச்சு, என் மண்டை இடிச்சு. ஏன்னா கொஞ்சம் கேமரா முன்னாடி இருக்குன்னு ஆரோ சார் வேகமாக பிரேக் அடிச்சிட்டார். ஃப்ரண்ட்டில் கேமரா இருந்த 2 hours மோதிடுச்சு. அஜித் சார் வேறு கழுத்தை நெருக்கிட்டேன். அவருக்கு எவ்வளோ இன்ஜூரி எவ்வளோ இது இருக்குன்னு தெரியுமா? அவர் லிட்டரலாக எதுவுமே யோசிக்கலை. இறங்கினோடனே அவரும் கத்திட்டார், எல்லாம் கத்திட்டோம். இறங்கினோடனே என்ன தான் பார்க்குறாரு, ஒரு கிராக் ஆகிடுச்சு, அவன் மண்டையை பாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது யார் பார்ப்பாங்களாம் தெரியும். ஏன்னா லிட்டரலாக அவரே நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நம்மளை தான் பார்ப்பாங்க. என்ன அவர் தான் திட்டுவார் ஆக்சுவலாக. என்ன நீ இப்படி பண்ணுறேன்னா மற்ற ஆர்டிஸ்ட் திட்டிருப்பாங்க. அவர் எப்படி அப்படியே ஆப்போசிட் என்ன வந்து பார்க்குறாரு. அவர் இப்போ ஆரவ் சாருக்கு எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா லிட்டரலாக? அது அப்படியே எனக்கு நடந்துச்சு பிரதர். இந்த கண்ணாடியில் இடிச்சு எனக்கு மண்டை அடிச்சு கிராக் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அந்த அம்மர் அது இன்னொரு அம்மர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி கிராக் ஆகிட்டு வேற அம்மர் போட்டு எடுத்தாங்க அந்த ஷாட்டு. கடவுளே அஜித்தேவாக இருக்கட்டும், இல்லை தலை அஜித்தாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களை ஏன் தலை வந்து கூப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஜஸ்ட்டு அஜித் குமார்னு மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற ஒரு டேக்லைன் வருது. அப்போ ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த கேள்வியை ரொட்டேஷனாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அது அஜித் சார்கிட்ட கேட்க முடியாதுல்ல. பட் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்னைக்காச்சும் அஜித் சார்ட்ட அதை பற்றி கேட்டிருக்கீங்களா? எதுக்கு சார் வந்து ஃபேன்ஸை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தலைன்னு கூப்பிட வேண்டாம், கடவுளே அஜித்தேன்னு கூப்பிட வேண்டாம், இல்லை என்ன டேக்லைன் வச்சாலும் வேண்டாம்னு சொல்கிறீங்களா, ஏன் சார்னு கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? அது வந்து சிம்பிளாக ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்தது. நான் வந்து ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சு செகண்ட் ஷெடியூல் வந்து நான் ஊருக்கு போகிறேன். அப்போ வந்து பொங்கல் டைம்னு நினைக்கிறேன், திருவிழாவுக்கு போகிறேன். அப்போ அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஏன் அஜித் சார் படம் பண்ணுறீங்களா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்துனதெல்லாம் காட்டினாங்க நிறையா பேர். நான் அஜித் சார்கிட்ட சொன்னேன்னு சொல்லுங்கள், பச்சை குத்துனேன்னு சொல்லுங்கள், நான் அவரோட பெரிய ஃபேன் சொல்லுங்கன்னா நான் சொன்னேன்னா அந்த மூமெண்ட்டை நான் போனேன்னா அங்கே உட்காந்து சார் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கே ரொம்ப ரொம்ப நம்ப முடியல சார். அதாவது லிட்டலாகவே எனக்கு தெரியும் நான் அவங்க கூட நடிக்கிறேன் அப்படின்றப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த காட்டுறாங்க அவங்க மேலே உள்ள பாசத்தில், என்னால் இது பண்ண முடியல. அவர் சொன்ன ஒரே வருஷம் வந்து என்னென்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நீ நான்ற நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்க்கணும், இதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு. இதுவே வேற ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் இந்த விஷயத்த வந்து பண்ணுங்கன்னு சொல்ல வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இவர் பண்ணாதான்னு சொல்கிறாருன்னா அதிலே தெரியலையா அவரோட மனசு, அவ்வளோதான். ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அவன் குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்கா இருங்கன்றதான் கதை. அவர் லிட்டலாக அதிலே சொல்லியிருப்பாரு. ஆமாம், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அஜித் சொல்லாதீங்க, விஜய் சொல்லாதீங்க, எல்லாம் சொல்லாதீங்க. லிட்டலாக அப்படி தான் சார். இப்போயுமே இவ்வளோ படங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு படத்தில் ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ வருத்தி இந்த விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தன்னை வருத்திருப்பார். நாங்கள் தான் லிட்டராக எல்லாத்தையும் அடிச்சிருப்போம், அவர் அடிக்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்டிங் ஓரியன்டாக ஒரு விஷயம் மக்களுக்காக கொண்டு போயிருக்காரு பாருங்கள், அது வந்து பெரிய விஷயம். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த அழகான இன்டர்வியூ அழகாக கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Sparkline Business Solutions presents the Corporate Quiz League 2025. So hurry up and register and I'll see you there. முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.